ఆదర్శమూర్తి హే సార్వభౌమ. ఇక్కడ సీతమ్మ వారు ఆమె యొక్క వైభవం ఏమిటి అని అంటే వంద్యాం జగన్మాతరం అన్నారు. అంటే ఆవిడ జగన్మాత, అస్మన్మాతరం జగన్మాతరం, అంటే మనందరికీ స్వయంగా ఆవిడ తల్లి, అంతేకాదు జగత్తుకు తల్లి అని. త్యాగరాజస్వామి వారు అంటారు, అక్కడ అందరికీ తల్లి అయినప్పుడు తనకు కూడా తల్లి అవుతుంది కదా, మళ్ళీ అస్మన్మాతరం అని మళ్ళీ నాకు తల్లి అని ఎందుకు చెప్పాలి అని అంటే, జగన్మాత అయినంత మాత్రాన్ని సరిపోదండి, స్వయంగా తనకు తాను భావించాలి ఎవరికి వాళ్ళు, అంటే నా తల్లి అని అనుకోవాలి అని. అందుకని త్యాగరాజస్వామి వారు చెప్తారు, సీతమ్మ మాయమ్మ సీతమ్మ మాయమ్మ శ్రీరాముడు మాకు తండ్రి సీతమ్మ మాయమ్మ శ్రీరాముడు మాకు తండ్రి సీతమ్మ మాయమ్మ వాతాత్మజ సౌమిత్రి వైనతేయరి పూమదన ధాత భరతాదులు. అలా సీతమ్మ మాయమ్మ అని మనం తలుచుకోవాలి అని. అస్మన్మాత అలాంటి సీతమ్మ మనందరికీ ఇప్పుడు దర్శనమిస్తూ ఆ వివాహగారానికి వెళుతూ ఉన్నారు, కళ్యాణ మండపంలోకి. అన్ని చుట్టూతాల ప్రదక్షిణం చేస్తూ వస్తారు అమ్మవారు. అందరికీ ఆవిడ యొక్క అనుగ్రహం కలుగుతుంది, ఆవిడ యొక్క కటాక్షములు మనందరి మీద పడాలి అని అర్చక స్వాములు చక్కగా అమ్మవారిని అలా ప్రదక్షిణం చేస్తూ ఉన్నారు. ఆ అమ్మవారి యొక్క అనుగ్రహం ఉంటే మనం సాధించలేనిది లేదు కనుక అలాంటి సీతమ్మను నా తల్లి అని మనం అనుకున్నప్పుడు ఆమె ఏంటో మనకు భక్తి శ్రద్ధలు ఏర్పడతాయని సీతమ్మ మాయమ్మ శ్రీరాముడు మాకు తండ్రి అని ఆ బాంధవ్యం భగవంతుడితో మనకు ఉండాలి. అటువంటి ఒక ఆప్యాయత మనలో ఏర్పడాలనేటువంటి అభిప్రాయంతోనే వంద్యాం జగన్మాతరం. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் பத்ராச்சலம் எனும் திவ்ய கஷேத்திரத்திலிருந்து நேரலையாக ஸ்ரீ சீதாராம கல்யாண திருக்கல்யாண மகோத்சவத்தை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. இன்று ஸ்ரீ ராமநவமியான சுபதினம். தொலைக்காட்சியின் மூலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களையும் பத்ராச்சல ஸ்ரீ சீதாராம கல்யாண மகோத்சவத்தை காணவும் கண்டு களிக்கவும் திவ்ய தம்பதிகளின் அருளாசைகளை பெற்ற அருளவும் நலமுடன் வாழ வாழ்த்தி உங்களை வரவேற்கிறது. மிக்க பிரபாவங்களை உடைய ஸ்ரீ விஸ்வாமித்திர மகர்ஷி ஸ்ரீராம லக்ஷ்மண துணையோடு யாக யஜ்ஞாதிகளை செவ்வனே முடித்து மனம் குதூகலத்துடனே ராமலக்ஷ்மணர்களை மிதிலை நகரம் அழைத்து செல்கிறார் ஸ்ரீ விஸ்வாமித்திரர் மகாமுனி. இதை ஸ்ரீ கம்பநாட்டாழ்வார் அழகுற செந்தமிழில் திருமகள் இருந்த செய்யபோது என பொலிந்து தோன்றும் பொன்மதில் மிதிலை புக்கார் என்று சீதை எழுந்தருளி இருந்த மிதிலையே பொன் தாமரையாக ஆனதாம். இதோ சீதாதேவி இங்கே திருமண மண்டபத்தில் அழகுற எழுந்தருளி இருக்கிறாள். அனைவரும் காணும்படியாக இதோ ஸ்ரீராமனுக்கு எதிராக வந்து எழுந்தருளி இருக்கிறாள். மேலே விஸ்வாமித்திரர் மிதிலை நகர் வீதி வழியாக சென்று கொண்டிருக்க ராம லக்ஷ்மணால் அவரை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்களாம். மிதிலா நகர அரண்மனைக்கு மகரிஷி இவர்களை அழைத்துச் செல்கிறார். அரசவையில் விஸ்வாமித்திரர் ஜனகரை வரவேற்று உபசரித்து ராமலக்ஷ்மணர்களை கண்டு ஜனகர் ஆச்சரியத்துடன் ராமனின் தேஜஸையும் கண்டு மயங்கினாராம். சீதை அம்மானை ஆடும்போது சிவதனுசு இருக்கும் பெட்டியை சற்று இடது கையால் தள்ளி கீழே விழுந்த அம்மானை எடுத்து மீண்டும் விளையாடினாளாம். அப்போதே ஜனக மகாராஜா சிவதனுசை வளைக்கிறவனுக்கு தன் பெண் சீதையை மனமுடித்து தீர்மானித்தார். யஹ சிவதனுஹு ஆரோபணம் அகரோத்து சதுஹு பவதி ஜனகஜா மாதா ஏன ஆரோபணம் அகிருதம் தஸ்யாபி ஜனகஜா மாதா என்கிறார். రాక్షసులను సంహరించి ఆ భూమి భారాన్ని తొలగించినటువంటి ఏ రాముడైతే ఉన్నాడో ஆக வில்லை வளைக்கும் வீரன் ஜனக மகாராஜாவின் மாப்பிள்ளை. ఆయనకు భార్యగా ఉండేటువంటిది ఆవిడ. வில்லை வளைக்க இயலாதவர்க்கு ஜனகஜா மாதஸ்ய ஜனகவல்லியான சீதையை தாயாரா நினைக்க வேணும் என்பதே வால்மீகியின் வாக்கு. எவர் சிவதனுசை வளைக்கிறாரோ
வில்லை நாணை பொருத்துகிறார்களோ அவரே சீதைக்கு கணவனாக முடியும். அல்லாதவர்கள் மற்றவர்கள் சீதையை அன்னையாக நோக்க வேண்டும் என்பதே இவ்விடத்தில் கம்மநாட்டாழ்வாரால் சாதிக்கப்பெற்றது. அரசவையில் சிவதனுசை மஞ்சுஷாம் தே மஞ்சுஷாம் அஷ்டசக்ராம் தாம் சமூஹு தே கதஞ்சனா என்கிறது. కరుణ నది సీతమ్మ రాముడైనటువంటి ఆ సముద్రుణ్ణి వివాహం చేసుకోబోతోంది కనుక அரசவையில் சிவதனுசை மஞ்சுஷாம் அஷ்டசக்ராம் தாம் சமூஹு தே கதஞ்சன. வீரர்கள் கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வந்து சபை நடுவே நிறுத்துகிறார்கள். இழுத்து கொண்டு வந்த வீரர்களை பற்றி கம்பர் உருவலி யானையை ஒத்தமேனியர் கல் என திரண்ட மேனியர் என்கிறார். திரண்ட தோள்களை உடைய வீரர்கள் இழுத்து கொண்டு வந்தனராம். ஆக யாரால் இந்த வில்லை வளைக்க இயலும்? சங்கொடு சக்கரம் தரித்த செங்கை அச்சிங்க ஏறு அல்லறையில் இதனை தீண்டுவான் எங்கு உளன் ஒருவன் இன்று ஏற்றின் இச்சிலை மங்கை இச்சிலை மங்கை தன் திருமணம் வாழுமால் என்பர். எல்லோரும் அந்த சபையில் இப்படி எல்லோராலும் இழுத்து கொண்டு வரப்பட்ட இந்த சிவதனுசை யாரால் வளைக்க முடியும்? யாரால் நாணை பூட்ட முடியும்? யாரால் முதலில் அதை கையெடுத்து ஆள முடியும் என்று சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். யாரால் இந்த வில்லை வளைக்க இயலும் என்றும் நான் ஏற்றவும் முடியும், சங்கு சக்கரம் ஏந்திய பரமாத்மாவால் தான் முடியும் என்று தீர்மானித்து விட்டார்களாம். அந்த வில்லை கண்டவுடனே இந்த திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் அனைவருமே கண்டு பயந்து விட்டார்களாம். அப்படி இருந்துதாம் அந்த வில். இன்றைய தினம் இந்த வில்லின் நாணை ஏற்றால் சீதைக்கு திருமணம் நடக்கும் என்று ஜனகர் நினைத்து கொண்டிருந்தாராம். இந்த சிவதனுசு தேவர்களாலே தனக்கு பிரசாதிக்கப்பட்டது என்றும் சபையில் எல்லோரிடமும் விண்ணப்பித்து ஜனக மகாராஜா மேலே நித்தியபடி இதற்கு திருவாதனமும் தாங்கள் செய்து கொண்டிருப்பதாக தம் வம்சத்தார் செய்து கொண்டிருப்பதாகவும் விண்ணப்பம் செய்து கொண்டார். இதை செவியுற்ற விஸ்வாமித்திரர் ராமனை வாத்சல்யத்தோடு விழித்து வத்ச ராம தனுகு பஷ்ய என்கிறார். ராகவம் அப்ரவீத்து என்கிறார். ஏன் விஸ்வாமித்திரர் ராமனை தனுசை பார்க்க வேண்டும் பஷ்யக என்று சொன்னார் என்று சற்று பார்ப்போம். மாடத்தில் நின்று கொண்டிருந்த சீதையை ராமன் சற்று அவ்விடத்தில் இருந்து பார்த்தானாம். இது கம்மநாட்டாழ்வாரின் ரசமான ஒரு விளக்கம். கொல்லும் வெல்லும் கூற்றமும் என்றும் இவையெல்லாம் வெல்லும் வெல்லும் என மதற்கும் விழிகொண்டாள். சொல்லும் தன்மைத்து அன்று அது குன்றும் சுவரும் திண்கல்லும் புல்லும் கண்டு வருக பெண்கனி நின்றாள். కల్లుం పుల్లుం కండు ఊరుగ పెంకని ఎన్கிறார். கவிநயம் என்னே கவிநயம். ஆச்சரியமான ரூபத்தோட சீதை மாடத்தில் வந்து நின்றார். అలా ఉండేటువంటి ఈ వైష్ణవులందరికీ కూడా అంటే విష్ణు భక్తులైనటువంటి వారందరికీ కూడా ఆచార్యురాలుగా ఉండేటువంటి మొట్టమొదటి కళ్యాణోత్సవంలో భాగంగా స్వామివారివి అమ్మవారివి ప్రవరలు విన్నవించడం జరుగుతుంది. అంతా శ్రద్ధగా ఆలకించండి. ప్రవర పఠనం అయిన తర్వాత వివరణ స్థానాచార్య స్వామి వారు అందిస్తారు. బ్రువతే అనందరాధ్యాయే అచ్యుత పరబ్రహ్మణే ఆదినారాయణాయ నిరాకార సాకార పరవ్యూహ భవాంతర్యామి అర్చావతార పంచారుషేయ ప్రవరాన్విత
अच्युतगोत्रोद्भवाय परब्रह्मधर्मणो नप्त्रे अनन्तवेदाध्यायिने अच्युत परब्रह्मणे आदिनारायणाय साकार साकार परव्यूह विभवान्तर्याम्यर्चावतार पञ्चाऋषेय प्रवरान्वित अच्युत गोत्रोद्भवाय व्यूहनारायण शर्मणः पौत्राय वेदाध्यायिने अच्युत परब्रह्मणे नारायणाय निराकार साकार परव्यूह विभवान्तर्याम्यर्चावतार पञ्चाऋषेय प्रवरान्वित अच्युत गोत्रोद्भवाय भव वासुदेव धर्मणः पुत्राय वेदाध्यायिने अच्युत परब्रह्मणे आदिनारायणाय साकार साकार परव्यूह विभवान्तर्याम्यर्चावतार पञ्चाऋषेय प्रवरान्वित अच्युत गोत्रोद्भवाय भद्राचल श्रीरामनारायण स्वामिने वराय चतुर्वेदाध्यायिने भाग्य विश्वम्भरी निराकार साकार चिदचिदेश्वर प्रयाऋषेय प्रवरान्वित सौभाग्य गोत्रोद्भवा संभर धर्मणो नप्त्री वेदाध्यायिने सौभाग्य विश्वम्भरी निराकार साकार चिदचिदेश्वर प्रयाऋषेय प्रवरान्वित सौभाग्य गोत्रोद्भवा सागर धर्मणः पौत्री चतुर्वेदाध्यायिने भाग्य विश्वम्भरी निराकार साकार चिदचिदेश्वर प्रयाऋषेय प्रवरान्वित सौभाग्य गोत्रोद्भवा र्णव धर्मणः पुत्री चतुर्वेदाध्यायिने भाग्य विश्वम्भरी निराकार साकार चिदचिदेश्वर प्रयाऋषेय प्रवरान्वित सौभाग्य गोत्रोद्भवा सीता महालक्ष्मी नाम्नी इमां कन्यां वृणीध्वं వృణీమహే అంతా ఒక మారు చెప్పండి. దాస్యామి ఆశిషో వాచనం కుర్యాత్. ఓం సామ్రాజ్యం భోజ్యం స్వరాజ్యం వైరాజ్యం పరమేశ్వరం రాజ్యం మహారాజ్యమాధిపత్యమయం. ప్రవర పఠనం జరిగింది. ఈ ప్రవర కార్యక్రమంలో మనకు இப்படி ராமன் அவ்விடத்தில் எழுந்தது கம்பனுடைய நோக்கில் பார்ப்போம். கொல்லும் வெல்லும் கூற்றமும் என்றும் இவையெல்லாம் வெல்லும் வெல்லும் என்ன மதர்க்கும் விழிகொண்டாள். சொல்லும் தன்மைத்து அன்று அது குன்றும் சுவரும் திண் கல்லும் புல்லும் கண்டு உருக பெண்கனியின் என்றாள் என்கிறார் சீதையை வர்ணித்துள்ளார். எனக்கு அவிநயம். ஆச்சரியமான ரூபத்தோட சீதை மாடத்தில் நின்றிருந்தாராம். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள் என்று சீதா பிராட்டியின் நோக்கு ராமன் எத்தகைய வீரன் என்று ஆராய்ந்து பார்க்க இவனுடைய தோளில் விழுந்ததாம். இது கம்பநாட்டாழ்வாருடைய ருச்சிகரமான ரசம். ஆனால் இது வால்மீகி ராமாயணத்தில் கண்டோம் இல்லை. நோக்கிய நோக்கு என்னும் நுதிக்குள் வேல் இணை ஆக்கிய மதுகையான் தோளின் இணை ஆழ்ந்தாள் என்றார் கம்பநாட்டாழ்வான். மேலே பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ என்றால் திருமணமே இனிமேல் தான் நடக்க இருக்கிறது. இதில் பிரிவினை எங்கிருந்து வந்தது? அதற்கும் இங்கே நயம்பட கூறுகிறார். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? க்ஷீராப்தியில் அரவணை மேல் திவ்ய தம்பதிகள் பிரியாது இருந்தார்களாம். ராவண சம்ஹாரத்திற்காக தேவர்கள் வந்து வேண்டினார்கள் அல்லவா? அயோத்திக்கு பெருமாளை அவதாரம் செய்ய சொல்லியும் சீதா பிராட்டி தான் மிதிலா நகருக்கு சீதையாக வருவதாகவும் பிராட்டியார் சொன்னது, தாயார் சங்கல்பித்தது. இங்கு வந்து மீண்டும் சந்திப்பதற்கு 12 நீண்ட ஆண்டுகள் ஆனதாம். எனவே கம்பர் சாதித்தது பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? ஒருங்கே 2 உடற்கு உயிர் ஒன்று ஆயினர் என்றார். என்ன பேசுறது என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனராம். விஸ்வாமித்திரர் மீண்டும் ராம தனுஹு பஷ்ய என்க. அதுவல்ல தனுசு பார்ப்பது காரியமில்லை, தனுசை வளைத்து நான் ஏற்றுவதே காரியம். அந்த காரியத்தை முதலில் பார் என்பதை ஆச்சாரியனின் ஆணை என்று உணர்ந்தான் ஸ்ரீராமன்.
ஆனால் உண்மையில் வால்மீகி மகரிஷியின் எண்ணம் வேறு. திருமணத்திற்கு முன்பு தன்னை உற்று நோக்கும் எந்த ஆணையம் சீத்தை மதித்ததே இல்லை. ஏனெனில் கர்மயோகியான ஜனக மகாராஜாவின் வளர்ப்பு இவளும் கர்மயோகியாதான் வளர்ந்திருக்கிறாள். ஸ்ரீராமனும் இதற்கு ஒன்றும் குறைந்தவன் இல்லை. எந்த பெண்ணையும் உற்று நோக்கியதே இல்லை. தர்மத்தின் பட்சத்தை அனுஷ்டிப்பவர் இவர். வில்லை ஒடித்து ராணை ஏற்றினாலும் தந்தை தசரதரின் ஆக்ஞையின் பேரில் தான் திருமணம் என்று உறுதிபட சொன்னவர். இதுவே வால்மீகி ராமாயணத்தில் உள்ளது. வால்மீகி பகவானின் இருதயமும் இதுதான், அதாவது எண்ணம் அலைகளும் இதுதான். இவர் கண்டதும் அதுதான். தான் கண்டவற்றை நாரத மகரிஷியிடம் என்ன உபதேசம் பெற்றாரோ அதே வால்மீகி ராமாயணத்தில் உள்ளது. அதுதான் அவருடைய கருத்து. இதுவும் அதுதான் கருத்து. என்ன வால்மீகி மகரிஷியின் கருத்தோ அதை எம்பெருமானின் கருத்தாகவே கொள்ள வேண்டும். கம்மநாட்டாழ்வார் ஒரு ரசோக்தியாக, ஒரு ரசனைக்காக அவ்வாறு சாதித்துள்ளாரே தவிர அவரவர்கள் சாதித்த ஸ்ரீராமாயணத்தில் அவரவர்கள் எண்ண அலைகள் போல. ஆனால் ஆதியில் உள்ள வால்மீகி ராமாயணத்தில் இவ்வாறாக உள்ளது. ராமாயணத்தில் வால்மீகி பகவானின் மற்ற கவிகள் சற்று ரசனைக்காக கவிகள் இவ்வாறு எழுதியிருக்கலாம் என்பதே நம் பூர்வர்களின் கருத்து. இதம் தனுர்வரம் பிரம்மனு என்று தனுசை வைத்திருந்த பெட்டிக்கு அருகில் சென்று நின்று இடது கையால் எடுத்து தடுத்து இவையாமல் இருந்தவர் தாளில் மடுத்தும் நான் நுதி வைத்ததும் நோக்கார். கடுப்பினில் யாரும் மருந்திரர் கையில் எடுத்தது கண்டார் இற்றது கேட்டனர். ராமன் வில்லை வளைத்தாரா, வளைத்து நாணை எப்படி கோர்த்தார் என்று அங்கு குழுமி இருந்தவர்களுக்கு கூட தெரியவில்லையாம். அப்படி இருந்து அத்தனை வேகம் ஸ்ரீராமனுக்கு. ஆரிடை புகுதும் நாம் என்று அமரர்கள் கமலத்தோன் தன் பேருடை அண்டகோளம் பிளந்தது என்று ஏங்கி நைந்தர். பாரிடை உள்ள தன்மை பகர்வது என் பாறை தாங்கி வேறென கிடந்த நாகம் இடியற வேறிற்று. அன்றே பூமழை சொரிந்தார் விண்ணோர், எமன்மழை பொழிந்தார் மேகம். வில்லை ஒடித்த உடனே தேவதைகள் புஷ்பமாறி பொழிந்தனராம். ஜனக மகாராஜா சீதையை அழைத்து ராமனுக்கு மாலையை போடச் சொன்னாராம், மாற்றச் சொன்னாராம். ராமன் அதை மறுத்து தந்தையின் அனுமதியோடே நடக்க வேண்டும் என்று உறுதியோடு சொல்ல, ஜனகரும் வில்லை வளைத்தால்தானே மாலையிடச் சொன்னதாக சாதித்தார். ராமனும் இப்பூமியில் வீரர்கள் இல்லையோ, யாரும் நெருங்கி வரவில்லை, யாரும் வீரர்கள் இல்லையோ என சபையில் கேட்க வீரத்தை காண்பிப்பதற்காகவே, அதுவும் என்னுடைய ஆசானான விஸ்வாமித்திரரின் ஆகியினாலே இந்த வில்லை உடைத்தேன் என்று தந்தை அவரிடத்திலே அந்த சபையிலே ஜனக மகாராஜா முன்பு ஸ்ரீராமன் உறுதிபட கூறினார். தன் தந்தை தசரத சக்கரவர்த்திக்கு தெரியாமல் இந்த திருமணம் நடக்கக்கூடாது என்று உறுதிபட ராமனும் சொன்னது. ராமோ விக்கிரகவான் தர்மக என்றதில் என்ன மாற்று உள்ளது? விஸ்வாமித்திரர் மிக மகிழ்ச்சியுடன் தசரத மகாராஜாவிற்கு தூது அனுப்பி, தூதர்களும் தனுசை பந்தயமாக வைத்து விஸ்வாமித்திரன் உபதேசத்தின் பேரில் ராமன் வில்லை வளைத்து நாணை ஏற்றியதையும் கூறினர். மேலே ஸ்ரீராமன் தசரத மகாராஜா அனுமதியோடு மாலை மாற்ற வேணும் என்று நடந்ததையும் கூறி, அந்த தூதர்கள் தசரத மகாராஜாவை அழைத்து வரச் சொன்னதையும் கூறினார்கள். தசரத மகாராஜாவும் குலகுரு வசிஷ்டரை கேட்க மகரிஷியும் மகிழ்ந்து மங்கள வார்த்தைகளை அனுகிரகித்தது இதோ இவ்விடத்திலே நம் மேடையிலே நன்கு காணலாம். மிதிலா நகர் வந்து சேர்ந்தனராம் அனைவரும். தசரத மகா சக்கரவர்த்தியின் குலப்பெருமைகளையும் ஜனகராஜரின் குலப்பெருமைகளும் சபையில் தெரிவித்து சம்பந்தங்களை தெரிவித்தனராம். இதோ இவ்விடத்தில் அதேதான் நடந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் அதை குறித்து சங்கல்பிக்கவும் மந்திரத்தாலே இந்த அர்ச்சக சுவாமி முன்மொழிந்து கொண்டிருக்கிறார். இடையே விஸ்வாமித்திரர் ஜனகரின் தம்பி குசத்வஜர் அவர் தம் குமாரத்திகள் மாண்டவி ஸ்ருதகீர்த்தி இவர்களை பரத சத்ருக்ன ஆழ்வாருக்கு மணமுடிக்க வேண்டும் என்று ஆணையிட, சீதாரா மேலே இவ்வாறு பிரார்த்தித்தார் விஸ்வாமித்திரர் ஜனக மகாராஜனிடம். அனைவரும் மகிழ்ந்தனராம். 4 பேருக்கும் 4 வேதிகை என்றால் 4 கல்யாண மண்டபங்கள் தனித்தனியாக நிர்மாணிக்கப்பட்டது. ஜனக மகாராஜா ராமனை பார்த்து, இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீ தவ பிரதீட்ச சைனாம் பத்ரம் தே பாணிம் கிரகணீஸ்வ பாணினா என்கிறார். இவள் ராமனுக்கு ஏற்ற மனைவியாக இருப்பாள் என்று மமசீதா கர்மயோகியான மிதிலை நகர் மன்னனான ஜனகர் சாதித்தது தாரை வார்த்தும் கொடுத்தார்.
லக்ஷ்மணா ஆகச்ச பத்ரம் தே ஊர்மிளையை பாணிகிரகணம் செய்து கொடுத்து மேலே பரத சத்ருக்னனுக்கு மாண்டவி ஸ்ருதகீர்த்தி பாணிகிரகணம் செய்தும் கொடுத்தாகிவிட்டது. இவ்விடத்திலே அவரவர் ஸ்ரீ மகாலட்சுமி நமः பலநிவேதனம் சமர்ப்பயாமி. ஓம் போக்ஷாபரிஹ்ய நிவேத்ய ஓம் 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 ஹம் 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 இதமிதமிதம் கிரஹாண ஸ்வாஹா. தாம்பூலம் சமர்ப்பயாமி. சுவர்ண திவ்ய மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி. யதாஸ்தானம் பிரதிஷ்டா க்ஷமஸ்வ. வந்தே ராஜேத மந்திரேண ஸ்ரீ சீதா மகாலட்சுமி தேவ்யாः கடிஸ்தானே யோக்த்ரధారణం కృత్వా. అమ్మవారికి ధరింపజేసేటువంటి యోక్తాన్ని అందరికీ కూడా దర్శింపజేస్తున్నారు. యోక్త్రము అంటే దర్భలతో చేసినటువంటి తాడు. ఈ దర్భలతో చేసినటువంటి తాడుని అమ్మవారి యొక్క కటిస్థానంలో కట్టడం జరుగుతుంది. దేనికి కడతారయ్యా అంటే సాధారణంగా వివాహం చేసుకునేది దేనికోసమయ్యా అంటే వంశాభివృద్ధి కోసం. అలా இதோ கங்கணம் மாற்றும் முறையும் இங்கே திருமண முறைப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்ருதகீர்த்தியை பாணிகிரகம் செய்தும் கொடுத்தளிவிட்டது. மேலே அக்னியில் பொறிமுகந்து அடும்படியான லாஜஹோமம். லாஜஹோமத்தில் அக்னி பகவானிடத்தில் என்று தன்னுடைய பதி பர்த்தா தீர்காயுஷாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பெண்மணி பொரியை அக்னியில் சேர்ப்பார்கள். 100 வயசு வர வாழணும் என்று மணப்பெண் பொரியை இட வேண்டுமாம். சீதாராம கல்யாண மகோத்சவத்தில் கைலாசபதியான பரமேஸ்வரன் மந்தஹாசத்தை ஆசீர்வாதம் பண்ண சீதையும் அதை வாங்கி பத்திரமாக வைத்து கொண்டாளாம். ஏன் தெரியுமா? மேலே வரப்போகும் இந்த அசோகவனத்தில் தன்னை பார்த்து ஏதேதோ பேசும் ராவணனை குறித்து மந்தஹாசம் புரிந்தவாறே ஒரு திருணமபி என்று புல்லை நோக்கி கொண்டு பேசினாளாம். அதற்காகவே இவர் கொடுத்த இந்த திருமணத்தின் போது பரிசளித்த கைலாசபதியான பரமேஸ்வரன் பரிசளித்த அந்த மந்தஹாசத்தை வைத்து முடிந்து கொண்டாளாம். அந்த மந்தஹாசம் மேலே உபயோகப்பட போகிறது என்று அவளுக்கு தெரியும். ஜனக மகாராஜாவின் இயம் சீதா மமசுதா என்று கன்னிகாதாரம் செய்யப்பட்ட ராமனின் தர்மபத்னி. ஆகவே அதை முடிந்து கொண்டாள். ராமனுக்கு ஏற்றவள் அல்லவா மமசுதா. கர்ம யோகினக மமசுதா. கர்ம யோகியான தான் வளர்த்த பெண் என்கிற அர்த்தத்தில் ஜனக மகாராஜா மமசுதா என்கிறார். எதுவுமே இவர் கர்ம யோகி எதையுமே தனக்கு சொந்தம் என்று பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சீதையை மாத்திரம் இவ்வாறு சொல்கிறார் என்றால் சீதைக்கு எத்தனை ஏற்றம்! கர்ம யோகியான ஜனக மகாராஜா வளர்த்த பெண் பிள்ளை அல்லவா. அவள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் யூகித்துக் கொள்ளலாம். எப்படி இருப்பாள், எப்படி இருந்திருப்பாள் என்று யூகித்துக் கொள்ளலாம். இக்ஷ்வாகு வம்சம் ஞான யோகிகள் கர்மாவானது ஞான யோகத்திலே ஆழ்ந்து பக்தியிலே சேர வேண்டும். அதுவன்றோ முறை. ஞான யோகிகளான இக்ஷ்வாகு வம்சம் ரங்க விமானத்தை ஆராதிக்கும் பக்தியில் ஆழ்ந்தவர்கள். ஆக கர்மயோகத்தில் சிரேஷ்டரான ஜனகபுத்திரி, பக்தியில் சிறந்தவரான ராமர் அவரிடம் போய் சேர்வதிலேயே தானே மமசுதா என்றாராம். சகபத்னியா விசாலாட்சியா நாராயண முபாகத்து என்கிறது. ராமன் ரங்க விமானத்தை திருவாராதனம் சமர்ப்பிக்கும் போது கூட இருந்து உதவிகள் புரிந்து ராமனுக்கு துணையாக இருப்பாள் என்பது சகதர்மச்சரீதவா என்றதன் பொருள். நன்றாக பொருந்திய திருமணங்கள் மங்களமாக நடந்தேறியது. நித்தியவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஹோ ஸ்ரீரணபாயினி என்கிறபடியே இவள் அவதாரம் செய்யும் போதெல்லாம் தாயாரும் வந்து பிறக்கிறாள். நம் பொருட்டு ஒரு மிதரமே உத்தேசமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட எம்பெருமான் காரியங்களை செய்து முடிக்கும் வீரியவான் என்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். வீரியவான் நச்ச வீரியேன மகதா ஸ்வேன விஸ்மிதா என்கிறது. அயோத்தியா காண்டத்தில் ஸ்ரீராமனின் பராக்கிரமத்தை எடுத்துரைக்கிறது. பகவானுக்கு தன்னுடைய வீரத்தை கண்டு ஏதும் ஆச்சரியம் இல்லை. இருப்பினும் தன்னையே வேண்டி நிற்கும் அடியார்களிடத்தை கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். 10 அடியவர்க்கு எளியவன் அல்லவா. அஸ்தாவலம்பனோகி ஏகோ பக்தி கிரீத்தோ ஜனார்த்தனக என்று பக்தியினால் மட்டுமே இவனை வாங்க முடியும், கட்டுப்படவும். தாமோதரன் பக்தவத்சலான இவன் ஸ்ரீராமன் பக்தர்களுக்கு எப்போதும் துணையாக இருந்து கொண்டு தன்னை சேர்ந்தவர்களுக்கு துன்பம் நேரிடும் போது கை கொடுத்து உதவி செய்கிறான். புத்திமான் மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம்பதக வீரியவான் நச்ச வீரியேன மகதா ஸ்வேன விஸ்மிதா என்கிறது. அயோத்தியா காண்டத்தில் ஸ்ரீராமனின் குண விசேஷங்களை பட்டியலிடும் ஒரு விவரணம்.
ஒருவருக்கு உதவுவது என்பது பெரிதல்ல. ஆயினும் அந்த உதவும் கரம் எப்படிப்பட்டது என்று ஆராய வேண்டும். உதவிய பிறகு உள்ள நிலை, தொய்வற்ற உதவும் எண்ணம், இவை அனைத்தும் ஒருங்கே இணைந்து இருக்க வேண்டும். அது உதவுவதற்கு அண்டியவர்க்கு உதவுவதால் அதன் பொருட்டு புகழ் ஆரத்தையும் பலன் எதிர்பார்ப்பு இல்லாத உதவியாக இருக்க வேண்டும். மேலே திருக்கல்யாண உற்சவத்தை முன்னிட்டு இங்கு வேத கோஷங்கள் நடக்க இருக்கின்றது. திருக்கல்யாண உற்சவத்தின் ஓம் விக்ரமணேஷு அதிர்க்ஷயந்து புவனாஹி விஸ்வா పాద ప్రక్షాళన జరిగింది. రామచంద్రమూర్తి పాదాలను జనక మహారాజు గడిగినట్టుగా మనం భావించవచ్చు. సాధారణంగా కన్యాదానం ఎవరైతే చేస్తారు ராமன் பக்தர்களுடைய நன்மைக்காகவே அவர்கள் இட்ட வழக்காக இருந்து உதவி கேட்பவர்களின் குறைகளை நிவர்த்திக்கும் வண்ணமாக அதனை தன் பாரமாக நினைத்து சிறமேற்கொண்ட உதவி. கீழே சொன்ன ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஸ்லோகத்தில் காணும் ராமனின் குணங்களை விவரத்தை பார்ப்போம். புத்திமான், தெளிவான புத்தியை உடையவன் ராமன். எப்போதும் உலக நன்மைக்காகவே பாடுபடுபவன். பக்தர்களுக்காகவே அவன் இருப்பவன். மதுரபாஷி, பிறரின் மனதை நோகடிக்காது இனிமையான வார்த்தைகளாலே அவர்களை தன்வசப்படுத்துவான். பூர்வபாஷி, தன்னை தேடி வருபவர்கள் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் தான் முதலில் பேச வேண்டும். தான் சக்கரவர்த்தி என்றிராது வருபவர்களை இனிய மொழிகளால் வரவேற்று முன்னம் பேசி குறைகளை நிவர்த்திப்பது. பிரியம்பத, வருபவன் எதிரியாக இருந்தாலும் அவனுடன் பிரியமாக பேசுபவன். துவேஷமற்ற தன்மை உடையவன். வீரியவான், ஒருவன் தன்னை அண்டி வந்து சரண் அடைந்தாலே அவர்களின் விரோதிகளை போக்கும் எண்ணமுடையவன். வீரியவானான ஸ்ரீராமன். மகதா ஸ்வேன வீரியேன விஸ்மிதக, அண்டினவர்களின் விரோதிகளை அழித்த பிறகு கூட ஸ்ரீராமன் தான் என்ன பெரிய காரியம் செய்துவிட்டோன் என்று கர்வமற்று இருப்பானான். மேலே இவர்களுக்கு என்ன செய்வது என்றும் வேண்டி கேட்பானாம். இவை அனைத்தும் நாம் இங்கே ஒருங்கே இதோ இந்த திவ்ய ஸ்தலத்திலே ராமன் திருவடி வாரத்தில் நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம் அல்லவா. கலியுகத்தில் இவன் திருவடியை பற்றி வணங்கி நின்றால் மனத்திலே நினைத்தாலே போதுமானது. நம்முடன் உள் கலந்து நம் குறைகளை உணர்ந்து இழிந்து அவைகளை களைந்து கொடுப்பான்.
நம்மாழ்வார் அந்தாமத்தன்பு என்னும் பதிகத்தில் என்னுள் கலந்தவன் செங்கனீவாய் செங்கமலம் என்கிறார். பெருமானுக்கு நாராயணன், வாசுதேவன், ஸ்ரீயப்பதி என்னும் திருநாமங்கள் அவனுடைய பரத்வத்தை மேன்மையை குறிப்பவை என்றால், இப்படி உயர்ந்தவன் தாழ்ந்தவர்கள் இடத்திலே கீழிறங்கி உதவும் தன்மையை என்னுள் கலந்தவன் என்று ஒரு புதிய திருநாமத்தை ஸ்ரீராமனுக்கு சூட்டியுள்ளாராம் ஆழ்வார். மற்ற உயர்ந்த தேவதைகளுடன் சேர்ந்திருப்பதை விட எம்பெருமானுக்கு நித்திய சம்சாரிகளான நம்போல்வாருக்கு அனுகிரகித்து வேண்டுவர செய்வதையே தன் பொறுப்பு என்று கொண்டிருந்தான். அதற்காகவன்றோ அயோத்தியா நகரத்தையும் தன்னுடைய பட்டாபிஷேகத்தையும் தான் தசரத மகா சக்கரவர்த்தியின் திருக்குமாரன் என்பதையும் மறந்து காட்டுக்காக பக்தர்களின் பொருட்டு அவர்களை ரட்சிக்கும் பொருட்டு இந்த அவதாரத்தை ஏற்று காட்டிற்கு சென்றது. அவனுடைய சௌலபியத்தை நீர்மையை ஆழ்வார் என்னுள் கலந்தவன் என்கிறார். கீழே என்னுள் கலந்தவன் அவன் கலர்ப்பதற்காகவே அரசவையை விட்டு காற்றுக்கு சென்றது. அதுவன்றோ என்னுள் கலந்தவன் என்கிறார். கீழே சொன்ன குண விசேஷணங்களுக்கு ஏதேனும் முன் உதாரணம் உண்டு என்றில் உண்டு. ஆழ்வார் தன்னுள் கலந்த பிறகு சென்று விட்டான் என்று சொல்லாது கலந்தவன் என்று உறுதிபட சொல்லி இருக்கக்கூடுமோ என்ன? ஸ்ரீராமனின் உதவும் தன்மை பலன் எதிர்பாராது கைவிடாது இருக்கும் இருப்பை ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகத்திலே நாம் காணலாம். அபிஷிச்ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருத கிருத்திய ததா ராமஹ விஜ்வரஹ பிரமோதஹ என்று சாதித்துள்ளார் வால்மீகி பகவான். விபீஷண ஆழ்வார் ராவணனால் விலக்கப்பட்டு ஸ்ரீராமனை சரண் அடைந்தபோது ராவணனை அழித்து சரண் அடைந்த விபீஷண ஆழ்வாரை லங்காதிபதியாக ஆக்கினார். லங்கைக்கு அதிபதியாக ஆக்குவதாக உறுதியளித்த ராமன் யுத்தகலத்தில் இந்திரஜித்தின் நாகபாசத்தாலே கட்டுண்டு ஸ்ரீராமன் கிடந்தபோது தான் அடிப்பட்டு கீழே கிடந்ததை எண்ணவில்லையாம். விபீஷண ஆழ்வாருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது போகிறோமோ என்ன செய்வது என்று மனத்தாபத்தால் ஜுவரமே வந்ததும் ராவணனின் வீழ்ச்சிக்கு பிறகு லங்காதிபதியாக விபீஷண ஆழ்வாரை அமர்த்திய பிறகே ராமனது ஜுவரம் விட்டு போயிற்றாம். என்னே இவருடைய சௌலபிய குணம்! அப்போதே மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தாராம் ராமபிரான். ராமரோ சக்கரவர்த்தி எனில் கிருஷ்ணாவதாரத்தில் பிறப்பே இடைக்குலத்தில் தோன்றி அவர்களுக்கு தோள் தீண்டியாக வாழ்ந்து வேண்டவன செய்தவன். அவனே கோவிந்தனாகிறான். ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணன் மீது அபார பக்தியுடைய மாதா குந்தி பஞ்சபாண்டவர்களின் தாய் கிருஷ்ணனை குறித்து ஒரு துதியை செய்துள்ளாள். ஸ்ரீ கிருஷ்ண சக விஷ்ணு ருஷபாவனி திருக் ராஜன்ய வம்ச தகனா ந அபவர்க வீரிய கோவிந்த கோத்விஜ சுரார்த்தி ஹராவதார யோகீஸ்வரா அகில குரோ பகவான் நமஸ்தே என்கிறாள். அர்ஜுனனின் தோழனான ஸ்ரீ கிருஷ்ணனை நோக்கி ஸ்ரீ குந்தி தேவி பிரார்த்தித்தது இவ்வாறு: பூமியில் வாழும் ஸ்ரீ கோவிந்தனின் பக்தர்களுக்கு துரோகம் செய்யும் துஷ்ட வம்சத்திற்கே நெருப்பானவன். கோபால கோவிந்தனை பசுக்கள், பக்தர்கள், தேவர்கள், அந்தணர்கள் இவர்களின் துயர் துடைக்க அவதரித்தவன். அன்புக்கு மட்டுமே இவன் கட்டுப்பட்டவன். சூஷ்மதர்சி, அனைத்து கல்யாண குணங்களையும் பக்தர்கள் பொருட்டே தன்னுள் கொண்டவன். இப்படிப்பட்ட கண்ணனை, கோபாலனை, கோவிந்தனை, மாதவனை, ராமனை நமஸ்கரிப்பதற்காக ஸ்ரீ குந்திதேவி சாதித்துள்ளார். இவைகள் அனைத்தையும் செவி வழியாக கேட்டு நாம் ராமகிருஷ்ணா அவதாரங்களை அனுபவிக்கின்றோம் என்றால் இவை அனைத்தும் நம் கோவிந்தனின் ஸ்ரீ வெங்கடவனின் திருவடியின் நிழலிலே தங்கி இளைப்பாரும் பக்தர்கள் அனைவரும் இந்த அனுபவங்கள் கலியுகத்திலே நாம் பெற்று அனுபவிக்கலாம். கோவிந்தனே நமக்கு ராமனாக, கோவிந்தனே நமக்கு கிருஷ்ணனாக இருந்து நாம் கண்டு கழித்தவன் திருவடி வாரத்திலே நம் பாரங்களை சமர்ப்பித்து நாம் உய்வு பெறலாம். சிவன் நாராயணன் ராமனாக, கிருஷ்ணனாக, ஏன் கலியுகத்தில் கோவிந்தனாக அவதரித்தது பக்தர்களின் பொருட்டே என்பதை ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சம்பவக என்னும் திருநாமத்தாலே போற்றியுள்ளதை கேட்டு நாம் தெளியலாம். சம்பவக என்றால் அவதரிப்பவன். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று ஸ்ரீ கீதையில் கண்ணன் ஸ்வயம் தானே திருவாய் மலர்ந்து அருளியுள்ளான் அல்லவா. பக்தர்களை வாழ்விப்பதற்காக இம்மண்ணுலகில் பலபடியாக அவதரித்து அருள்கிறான். இதோ எத்தனை பக்தர்கள் இந்த ஸ்ரீ கல்யாணத்தை, சீதாராம கல்யாணத்தை கண்டு கழித்து அனுபவம் பெற எழுந்து அருளி இருக்கிறார்கள். இவர்கள் எத்தனை கொடுப்பனை இருந்தால் இவ்விடத்தில் எழுந்தருள முடியும். இதோ கல்யாண உற்சவத்திற்கு தேவையான மந்திர உச்சாடனங்களை கேட்டு சற்று அனுபவிப்போம் அன்பர்களே.
అమృతాపిధానమసి. స్వామివారికి ఇప్పుడు మధుపర్క ప్రాశన అనేటువంటి కార్యక్రమాన్ని నిర్వహిస్తున్నారు. మధుపర్కము అంటే దధి మధు సమ్మిశ్రితమైనటువంటి పదార్థము. దేనికి దీన్ని ఇస్తారయ్యా అంటే సాధారణంగా వచ్చినటువంటి అల్లుడు గారికి మామగారు నూతన వస్త్రాలను ఈ సందర్భంలో ఇస్తారుట. కాబట్టి నూతన వస్త్రాలను ధరించాలయ్యా అంటే శాస్త్రం ప్రకారం నోరు తీపి చేసి
యత్తేజో వాయురాకాశాద్యావృణైరావృతే తన్మహతి బ్రహ్మాండ ఖండ మండలే శక్తి కూర్మానంతాద్యష్ట దిగ్గజో పరిప్రతిష్ఠితస్య అతల వితల సుతల తలాతల రసాతల మహాతల పాతాళాఖ్య సప్తలోకానామూర్ధ్వ భాగే లోక సువర్లోక మహర్లోక జనో లోక తపో లోక సత్యలోకాఖ్య షల్లోకానామదో భాగే అనేక ఫణిరాజశేషస్య సహస్రఫణామణి మండల మండితే శుండాదండోత్తంభితే లోకా జలవలయుతే క్షీరస్వాదౌదకర్ణవపరివృత జంబో ప్లక్ష కుశక్రౌంజ జాగమలే పుష్కరాఖ్య సప్తద్వేపదీపితే తామ్రకపస్తి గంధర్వనాగ సౌమ్య వారుణ భరత గంధాఖ్య నవఖండాత్మకే దండకారణ్య జంబకారణ్య బదరికారణ్య దేవికారణ్య కామికారణ్య కదలికారణ్య నైమిషారణ్య నహుజారణ్య జంబుకారణ్య సఖ్యారణ్యేతి దశారణ్యైర్విరాజితే మధురామాయాసీ కాంచీ అవంతికా ద్వారకాపురేత్యాది మహాపుణ్యనగరేభిరుపశోభితే తత్కులాజలేభ్యః ప్రజలిత కాళిందే నర్మదా గోదావరీ గండకీ కృష్ణవేణి తుంగభద్రా పినాకినీ యమునా ప్రభృతి అనేక పుణ్యనదీభిస్సహస్ర ప్రజలే మధ్యదేశాంగవంగ కళింగ కాంభోజ మగధ మద్రమాలవ నేపాళ చోళ కౌళయాల మలయాళ సింహ ద్రవిడ ద్రావిడ కర్ణాటలాట కరహాట విరాట వరాట పాండ్య పులిందర దాశార్ణవ సేన భోజ బాప్లిక బర్బర కేకయ కోసల కుంతల సౌవీర సౌరాష్ట్ర మహారాష్ట్రాది షట్పంచాశద్దేశ విరాజితే శత్కోటి జన విస్తీర్ణి భూమండలే రుణిశత హేమ కోటి హిమవద్వింధ్యాచలాన హరివర్ష కింపురుష వర్షయోర్దక్షిణే జల ఉత్తరే ప్రస్థ ప్రాంశు సూక్త్యావర్తన రమణ కలోహర్హ పాంచజన్య సింహలంకేది నవఖండ మండితే భూమౌ సౌమ్యవరే పుణ్యక్షేత్రే శ్రీరంగ వృషగిరి సత్యవ్రత యదుగిరి పాండురంగ హోబల ప్రభృతి భగవద్ దివ్య తామ్రపర్ణి కావేరీ పయస్విని కృతమాల బాహుదా సువర్ణముఖి పినాకిని కృష్ణానదేనాంజోత్తర దేశే గోదావర్యాః ఉత్తరతటే ఆస్యాది నిఖిల పుణ్యక్షేత్రాదిక హిమవన్మేరోర్దక్షిణ దిగ్భాగే ద్వీపే భరతవర్షే భరతఖండే శ్రీరంగస్యోత్తర దిక్ప్రదేశే గంగా జల శ్రీరామక్షేత్రే అస్మిన్ దుర్గల్యాణ మండపే భగవద్భాగవతాచార్య సభాసన్నిధౌ భూమండలస్యోపరిస్థిత భువస్సువర్మహర్జనస్తపస్సచ్చ లోకానాముపరి బ్రహ్మాండగణాహస్యోపరి భాగే వర్ణజ బహిర్మహాంధకారస్యోపరి స్థితే అనేక కోటి మన్యర్కేందు దివ్య విమానే శ్రీమద్వైకుంఠాఖ్యే తమయానంద మండపే దేవదాదార శక్తి ప్రవృతి కూర్మానంద ధర్మాద్యష్టమూర్తి ధారితోపరి సహస్రవ పరిణిత పద్మస్య విమలాదృష్టి విపరివృత సాత్వికాదిత్రయాన్వితే తదుపర్యజ్ఞ మండలాది మండలత్రయే రుద్రజుస్సామాధర్వాంగిరసాన్వితే కోటి సూర్య ప్రకాశ దివ్య సింహాసనస్యోపరి ప్రతిష్ఠితస్య పరిమిత తేజో రాశిభిః అఖిల జగన్మాతృశ్రీ భూనీలాభిసేవ్యమానస్య ప్రాచ్యాదీశాన పర్యంతం వాసుదేవాదిమూర్తిభిః తేషాం శక్తిభిః పరిసేవ్యమానస్య ఆదివరాద్యష్ట విద్యేశ్వరై పరిసేవ్యమానస్య తద్బహిః అనంతగరుడ విశ్వక్సేనాది నిత్యైః పరిసేవ్యమానస్య సుదర్శనాది దివ్యాయుధారిభిः పరిసేవ్యమానస్య బహిః ద్వారాధ్యక్షైః చండాదిద్వారపాలకైః పరిసేవ్యమానస్య ఇంద్రాజ్యష్టలోకపాలకైః పరిసేవ్యమానస్య బహిః గుపదాజ్యష్ట పార్షదేశ్వరైః పరిసేవ్యమానస్య పంచకాలపరాయణైః భగవచ్చేష కర్మనిష్టైః సాలోక్యాదిపదస్థితైః నిత్యదృత్తైః పరిసేవ్యమానస్య అఖిల జగత్ సృష్టి స్థితి సంహార కారణ కర్తృభూతస్య భగవతో వాసుదేవస్య చక్రగదాశార్ంగ కృపాణ పంచాధరస్య దివ్యరత్న గజద కేయూరహార నోపుర కౌస్తుభమణి మండల మండిత శ్రీదేవదేవస్య శ్రీమన్నారాయణ దయావతీర్ణ కాసార భూత మహదాత్మజ భక్తిసార షడగోప కులశేఖర విష్ణుచిత్త భక్తాంఘ్రిరేణు
करकालादि दिव्यसौरिभिः आधार्य पंकजाक्षरावमिश्रयामन घोष्टे पूर्णवर रंग कांचे पूर्णादि ज्ञानसूरिभिः अनुजाति स्वाचार्यवर्यैः मयिष्ट भृगुबलश्च बलहत्रतमरेति दक्षाङ्गेन सत्रि संज्ञकैः महर्षिभिः ब्रह्मादिभिस्तूयमानस्य सनत्कुमार सनत्सुजातपाचर पुण्डरीक व्यासाम्बरेश बलिर्क्वाङ्गदार्जुन विभीषण गरुडशेष वाल्मीक्यादि परम भागवतैः संस्तूयमानस्य क्षमात्र संजलित सहस्राक्षादि विजय विभव विलासायाः सकल लोक जनन्याः आलयायाः सलील संवाहित मृदु चरण कमलस्य श्रीमन्नारायणस्य अव्याहत दिव्याज्ञया प्रवर्तमानस्य विष्णु दिव्यनाभी कमल संभूतस्य जगत्सृष्टुः परार्धद्वयजीविनः चतुर्मुख ब्रह्मणः प्रथम पदार्थानन्तरे परार्धे शतादिवर्षे तत्प्रथममासे प्रथमपदे प्रथमे हनी द्वितीययामे तृतीय मुहूर्ते त्रयोदशकाय प्रथम प्राणायामकाले भूतनाभेजेन्द्र समये पार्थिवानन्द कूर्म श्वेत वराह सावित्री मनु ब्रह्म प्रलयाख्य सप्तकल्पानाम् मध्ये श्वेतवारः कल्पे सायम् भवस्वारोजिषमुत्तमदावसरैव दजाक्षुषवैवस्वत सूर्याग्ने धर्म ब्रह्म रुद्रकाच्चभौच्य चतुर्दश मन्वन्तराणामन्तरे षट्वेषु सप्तमे वैवस्वतमन्वन्तरे तत्रैक सप्तति महायुगानाम् सप्तविंशति गते विंशतितम महायुगे तद्वापरयुगेषु गतेषु द्वात्रिंशत्सहस्रान्वित चतुर्लक्षसङ्ख्याब्धे समाने कलियुगे प्रथम पादे युधिष्ठिर विक्रमशालि वाहन विजयाभिनन्दन रूपनागार्जुन शकानाम् मध्ये शालिवाहनशके वर्तमान व्यावहारे गजान्द्रमानेन प्रभवादि षष्टि संवत्सराणाम् मध्ये श्री विश्वावसु नाम संवत्सरे उत्तरायणे वसन्त ऋतौ चैत्रमासे शुक्लपक्षे श्रीरामनवम्याम् वादरादरस्तु भानुवासरे शुभवासरे पुनर्वसो नक्षत्रे शुभयोगे शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायाम् एवं विशिष्टे शुभे भोज मुहूर्ते అందరూ అనుకోండి मम యజమానస్య జన్మ ప్రభృతి बाल्यगौमारयवनरवार्धकेषु ज्ञानाज्ञानतो मनोवाक्काय कर्मकृत वृत्तप्रकेन्द्राक्रान्त समस्त वृतक्षयद्वारा वाक्काभि सप्तर्षि मण्डल पर्यन्तम् कृतरासेर्वर्षहस्रावसाने ఏకబాలుకాపకర్చక్రమేణ దుర్వరాస్యపకర్షణ సంమిత కాలే सूर्यमण्डल पर्यन्तम् कृतरासेर्वर्षसहस्रावसाने ఏకైకజలాపకర్చక్రమేణ దుర్వరాస్యపకర్షణ సంమిత కాలే चन्द्रमण्डल पर्यन्तम् कृतरासेर्वर्षसहस्रावसाने ఏకైక జపాపకర్చక్రమేణ సర్వరాస్యపకర్షణ సంమిత కాలే संमित गोलोपविध्रुवमण्डल पर्यन्तम् कृतरासेर्वर्षसहस्रावसाने ఏకగోలోమాపకర్చక్రమేణ సర్వరాస్యపకర్షణ సంమిత కాలే अग्निष्टोमादिरात्राजपेय पौण्डरीकादि शतक्रतु पुण्यफलावाप्त्यर्थम् అంతా చెప్పండి మయా సహా मया सह పూర్వేశ दशपूर्वेश శాపరేశ दशापरेश వంశ్యానాం वंश्यानाम् సర్వేష పితॄణాం पितॄणाम् నరకాస్తీర్య శాశ్వత शाश्वत శ్రీ విష్ణులోక श्रीविष्णुलोक నిత్య नित्य నివాస निवास సిద్ధ్యర్థం सिद्ध्यर्थम् కాలంకృత कालङ्कृत హిరణ్యోదక हिरण्योदक కన్యాదానం कन्यादानम् హరిష్యే करिष्ये కన్యకావరజో సుగంధగతుమాక్షతనూతన వస్త్రాదిభిరలంకృత్య मन्त्रेणाकुशपुष्पाकृतम् हिरण्यफलोदकम् गृहीत्वा హిరణ్యగర్భస్సమవర్తనాగ్రే भूतस्य जातस्पतिरेकाभेत् सदाधारप्रसुतेन्द्रामुदयमानन्दस्मै देवाय हविषा विधेम కన్యాదానమంత్ర
సంపన్నా కనకాభరణైర్యామి విష్ణవే తుభ్యం విష్ణులోకజగీషయాతో భూయాత్ కన్యే మే దేవి పార్శ్వయో మే దుర్వదో భూయాత్ తద్దానాన్ మోక్షమాప్నుయాం పంచభూతా సాక్షిణ్యः సర్వదేవతాం కన్యాం ప్రదాస్యామి పితॄణాం ధారణాయ జయాం సాలంకృతాం సాధ్వీం సువేలాయ శుభేమతే తోహం ప్రదాస్యామి ధర్మ కామార్థ సిద్ధజే దాన సాత్పుణ్యార్థం సాలగ్రామాద్దో భూహిరణ్యదానాదే షోడశ మహాదానాని కరిష్యే గ్రామశిలాచక్రే భువనాని చతుర్దశ తస్మాత్ వందే శారదశాంతిం ప్రయచ్చమే అంగేషు తిష్టంతి భువనాని చతుర్దశ తస్మాత్ వందే శారదశాంతిం ప్రయచ్చమే సస్యాత్రజా భూమిం వరాహేణ సముద్ధృతా పుణ్యఫలదం అతః శాంతిం ప్రయచ్చమే గర్భగర్భస్థం హేమబీజం దధావసో పుణ్యఫలదం అతః శాంతిం ప్రయచ్చమే ఓం దేవస్య తాదవతుః ప్రసవేశ్వరో బాహుభ్యాం గోష్ఠహస్తాభ్యాం ప్రతిగృహ్ణామి ప్రతిగృహ్ణాతు ఇయం సీతా మమ సుతా సహ ధర్మచరీతవ ప్రతీక్షజైనాం భద్రంతే పాణిం గృహ్ణీష్వాణినా పతివ్రతా మహాభాగా ఒక్కమారు చెప్పండి. లక్ష్మీ లక్ష్మీం క్షీరాబ్ధితనయా జనకాత్మజా దాస్యామి లోకనాథాయ విందాలయ దానేన శ్రీరామచంద్ర ప్రీత సాక్షాత్ శ్రీమన్నారాయణ స్వరూపాయ శ్రీరామచంద్ర స్వామినే వరాజా సౌభాగ్యగోత్రోద్భవాం సాక్షాల్ లక్ష్మీ స్వరూపాం శ్రీ సీతాదేవి నామ్నీం ఇమాం కన్యాం ప్రదాస్యామి. అంతా మరొక్కమారు చెప్పండి. ప్రదాస్యామి. మహాసంకల్ప పఠన పారాయణ పూర్తయింది. మహాసంకల్పము అంటే ఎప్పుడెప్పుడు చెబుతారు? కన్యాదాన సమయంలోనూ, సముద్ర స్నాన సమయంలోనూ, అలాగే పుష్కర స్నాన సమయంలోనూ. இவன் பக்தர்கள் பொருட்டு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒளிந்து வளரும்படியாக எந்த பிறவி எடுத்தாலும் பக்தர்களை ரட்சிக்கும்போது எந்த அவதார தசையில் வந்து உதித்தாலும் இவன் அவதரிக்கும் போது தாயாரும் இப்பூவுலகில் அவதரித்து அருள்கிறாள். பக்தர்களை காக்கும் பொருட்டே இந்த திவ்ய தம்பதிகள் இங்கே இந்த மண்ணுலகில் நம் பொருட்டு வந்து அவதரிக்கின்றனர். திருமகள் கேள்வனான இவனே சுதந்திரன். பிராட்டி என்று இவனது சொரூபத்தையோ குணங்களையோ நாம் நிரூபிக்க இயலாது. பகவானை நிரூபிக்க இவனை பிரிந்த தனிநிலை ஸ்ரீராமனுக்கு இல்லை என்பதை மற்றொரு ஸ்லோகத்தாலே ஸ்ரீ பராசர பட்டர் விளக்கியுள்ளார். ஸ்வரூபம் ஸ்வாதந்திரியம் பகவதா இதம் சந்திரவதனே त्वद ஆஸ்லேஷாத் கர்ஷாத் பவதி கலு நிஷ்கர்ஷ சமயே त्वमासीர் மாதஸ்ரீஹி கமிது இதமிக்தம் त्वविभवः ததந்தர்பாவாத் त्वां ந भृत கபிதத்தே ஸ்ருதிரபிஹி என்கிறார். அதாவது பிராட்டி இல்லாமல் பிராட்டியை ஏற்றுச் சொல்கிறார். இவ்விடத்தில் சூரியனது ஒளியைப் போலவும் சந்திரனது குளிர்ச்சியைப் போன்றும் பிராட்டியும் பெருமானும் சேர்ந்திருப்பர். இருவரையும் பிரிக்க இயலாது. சூரியனை விட்டு ஒளியையும் சந்திரனை விட்டு குளிர்ச்சியும் பிரிக்க இயலாது போல இருவரும் எப்பொழுதும் சேர்ந்து இருப்பவர்கள். மிதுனமே நமக்கு சேர்த்தியாக, மிதுனமே நமக்கு இந்த சேர்த்தியிலே நமக்கு அதுவே உத்தேசியமாக நமக்கு பலன் கொடுக்கும் திவ்ய தம்பதிகளாக எழுந்தருளியுள்ளனர். அவதார தசையிலும் அவ்வாறே நடக்க இருக்கின்றது, நடந்து கொண்டிருக்கிறது. திருமகள் கேள்வனான இவனே ஸ்வதந்திரன். பிராட்டி இன்றி இவனது சுரூபத்தையோ குணங்களையோ நிரூபிக்கவே இயலாது. ஸ்ரீமன் நாராயணன் பரம்பொருள் என்னும் ஸ்ரீ
சீதாதேவி லக்ஷ்மியாகவே நாராயணனை சக்தி எங்கும் பறந்திருப்பவள். இப்பொழுது சற்று முன்பு இந்த அர்ச்சக சுவாமியும் அதேதானே சொன்னார். நாராயணனோடு என்றும் இணைந்திருப்பதால் ஒரே பொருள் எனலாம்படியாக திவ்ய தம்பதிகளாக திகழ்கின்றனர். இந்த திவ்ய தம்பதிகளே பக்தர்களின் குறை தீர்ப்பவள் என்று ஸ்ரீஸ்துதியில் ஜாத்தாகாங்ஷா ஜனனீவயோகோ ரேகசேவாதிகாரே மாயாலீடம் விபவமகிலம் மன்யமானாஸ்திருணாய பிரீத்தியை விஷ்ணோஹோ தவச்ச கிருத்தினः பிரீத்திமந்தோ பஜந்தே வேலா பங்க பிரசமனபலம் வைதிகம் தர்மசேத்தும் என்கிறார் சுவாமி தேசிகன். உலகக்கே ஜனனி தாயாக இருப்பவள் இந்த சீதா பிராட்டி. திவ்ய தம்பதிகளான இவர்களை சரணம் பற்றினவர்கள் மகா புண்ணியசாலிகள். இவர்களின் அருளை குறைவர பெற்றவர்கள். எனவே சரண வரணம் பற்றுவதற்கான தகுதியை பெற்றவர்கள். திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் செய்ய பக்தர்களுக்கு ஆவல் ஏற்படுகிறது. இவர்களுடைய ஆசையை எதிர்பார்த்து பக்தர்கள் இருக்கின்றனர். பக்தர்கள் திவ்ய தம்பதிகளின் கைங்கரியத்தில் ஈடுபட்டு இவர்களின் முக உல்லாசத்தை கண்டு மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். சாஸ்திரத்தை மீறாமல் செய்யும் இக்கைங்கரியங்கள் மாதவனை மகிழ்ச்சி அடைய செய்ய தாயாரும் உகந்து பக்தர்களை காத்து ரட்சிக்கிறாள் என்கிறது சாஸ்திரம். இவ்விடத்திலே ஸ்ரீராமன் திருமுன்பு சீதா பிராட்டி எழுந்தருளி இருந்து மாங்கல்ய தாரணத்திற்கு காத்து கொண்டிருக்கிறாள். மங்களம் மங்களானாஞ்சா என்கிறபடியே பகவானே மங்களமானவன் என்றது பிராட்டியின் சம்பந்தத்தாலே அன்றோ. இவளுக்கன்றோ இயல்பான மங்களஸ்வரூபம். மற்றொரு வஸ்துவின் துணையின்றி ஸ்ரீ ரசியதக என்கிறபடியே இயல்பாகவே மங்களமானவள். இவளை மங்களத்திற்கூட்டுவதற்கு மற்றொரு மங்கள பொருள் தேவையில்லை. உலகில் காணும் அனைத்து மங்கள பொருள்களும் காரணமானவள் இவளை. பூவையும் மணத்தையும் பிரிக்க இயலாது அல்லவா? அதுபோலவே தாயார் இந்த சீதா பிராட்டி தாயாரும் இவளுக்கே உரிய மங்கள விசேஷத்தையும் பிரிக்க ஒண்ணாது. கருணை பார்வை. இவள் எந்த 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 அவதாரத்தில் எழுந்தருள்கிறானோ அந்தந்த அவதார திசையில் கூடவே இருந்து சீதா பிராட்டியாக, மற்றொன்று இவ்விடத்திலே வராக அவதாரம் என்றால் பூமி பிராட்டியாக, ஒவ்வொரு அவதார திசையிலும் அதே மாதிரி கிருஷ்ண அவதாரத்தில் ருக்மணியாகவும் ஒவ்வொரு தசையிலும் இவள் கூடவே இருந்து வருவது எதற்காகவென்றால், எம்பெருமான் எப்பொழுதாவது பக்தர்கள் விஷயத்திலே கோபம் கொண்டானால் அந்த சீற்றத்தை தணித்து பாபானாம் வா சுபானாம் வா வதார்காணாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன் அனகச்சின்ன அபராத்தியதி, அபராதம் செய்யாதவர்கள் இந்த பூவிலகில் எவரும் உண்டோ என்று அவனை திருத்தி இந்த பக்தர்களின் பொருட்டு சரண் அடையாதவர்களை பற்றி கவலையில்லை. சரண் அடைந்தாரை காப்பதே நம்முடைய இந்த பெருமாளின் தாயாரின் அதே குண விசேஷம். சௌல்யபத்தின் எல்லை நிலம் என்று திருத்தி எம்பெருமானை பக்தர்களின் பொருட்டு திருப்பி அவர்களை நோக்கும்படி செய்கிறாள். கருணை பார்வையும் எழிலுடைய திருமுக மண்டலத்தையும் கொண்ட தாயார் என்னும் தாமரை மலரில் வீற்றிருப்பவள். ஒரு நொடிப்போதும் விடாது கண்டு அனுபவிக்க வேணும். அவளிடமே அபயமளிக்க பிரார்த்திக்கவும் வேண்டும். நாம் கண்டு பற்றிகைக்கு வணங்கி வரங்களை பெறுவதற்கும் என்றே திருவடி இணைகளை ஆசன பத்மாசன் கீழே நமக்கு தெரியும்படியாக அமர்ந்துள்ளார். धरणे पुत्रश्च चन्द्रात्मजः देवार्यश्च बृहस्पतिर्भृगुसुधश्छायापतेर्चन्दनः हुक्के दुर्धग्रहानवशुभा एकादशस्थानगाः नक्षत्राणि च लग्नो गतिभयः कुर्वन्तु वां मङ्गलम् सावधाना सुमुहूर्ते सावधाना सुवर्णे सावधाना काश्मीर भोजो मरुः नेपालो निषदश्चटङ्कण कुरु सौवीरसौगरहाडलाडजप्राब्ज्योतिषाः कोदलः कर्णाटेति समस्तदेश वनिताः कुर्वन्तु मां मङ्गलम् सावधाना सुवर्णे सावधाना सुवर्णे देवगणा सद्विप्रसत्यादिषु मन्यादिस्मृतयोरजश्च निगमा वाद्याचणानाविधारादि समस्तकल्पतरवश्चिन्तामणिः सर्वदा षट्शास्त्राणि युगामधेनुरनिशम् कुर्वन्तु वां मङ्गलम् सावधाना सुमुहूर्ते सावधाना सुवर्णे सावधाना लक्ष्मीनारायण ध्यान सावधाना
కుంకుమ పరీరంభో గుణానాన్నిధిః పూర్వాచార్య గుణావబోధనికర శ్రీపాంచరాత్రాగమైః సేన విభీషణ ప్రవృత్తిర్భక్తై సదా సేవితః పాయాద్వో భగవాన్ పురాణ పురుషः కుర్వన్ సదా మంగళం సావధానస్వమహోదే సావధానస్వభద్రే శ్రీలక్ష్మీనారాయణ ధ్యాన సావధాన కమలాలయా వసుమతీం రామా జగద్రక్షిణీం కళ్యాణీం సకలేశ్వరీ హరిజతీం భాగ్యానుసంధాయినీ భాంగే విమలేక్షణీ విమలనీ నారాయణ స్వీకరీ పాయాద్వో భగవాన్ పురాణ పురుషः కుర్వన్ సదా మంగళం సావధానస్వభద్రే సావధానస్వభద్రే సావధాన శ్రీలక్ష్మీనారాయణ ధ్యాన సావధానోజభట్టరారిషడగోపానంత సంకర్షణ శ్రీ సౌదర్శన పాంచజన్య భరతాచార్య మహావైష్ణవ శాస్త్ర పురాణ వైష్ణవ కథాలభై సదా సేవితః పాయాద్వో భగవాన్ పురాణ పురుషः కుర్వన్ సదా మంగళం జనగిరౌ సింహాచలే మందిరే వైకుంఠే కనకాచలే గిరిపదే నారాయణాఖ్యాచలే లోకమహాజలే పినిషుధే పుణ్యే చ పుష్పాచలే పాయాద్వో భగవాన్ పురాణ పురుషः కుర్వన్ సదా మంగళం సావధానస్వభద్రే సావధానస్వభద్రే సావధాన లక్ష్మీనారాయణ ధ్యాన విశ్వామిత్రపరాజనార్జున సుఖ ప్రహ్లాద రుక్మాంగదా విశ్వక్సేన విభీషణౌ చ హనుమాన్ శ్రీవైన తేజాదజः ప్రతిదినం సంసేవ్యమానోత్సుకः పాయాద్వో భగవాన్ పురాణ పురుషः కుర్వన్ సదా మంగళం స్వస్తి అష్టాశీతి సహస్రాణాం చతుర్భువనానాం అనేకోటి బ్రహ్మాండారాయణవాయుకవేర ఈశానాధ్యష్టలోకపాలకానాం అనవరత జటాకోటిమన్వయానుబంధిత జాజ్వల్యమాన నారాయణ పాదారవింద సందోహానాం దేవతానాం పరాశరాత్రేయ కాశ్యపమరేజ వామనజాబాలి గోగమోతిష్ఠయాజ్ఞవల్క్య భృగ్వాదిమునీనాంభమందర సుకరాశికాస్తు మధ్యరంగ మహదాస్థాన సౌదాంతరాల గోపురావరణ ప్రాకార భజనాలయనుత్తమండపయాగశాలాజ్యనేక మండప రత్నవేదికాది మహామండపార వాజపేయాదిరాత్రాప్తోర్యామసాంతపనాది మహాయజ్ఞానోత్సవ పక్షోత్సవ మాసోత్సవ సంవత్సరోత్సవాది మహామహోత్సవానాం యజుస్సామాధర్వణనాలాజిర ప్రబంధ తర్కమీమాంస వేదాంత భాష్యాగమాది శబ్దశాస్త్రాణ రామాయణ భాగవత శ్రీ పాంచరాత్రాష్టాదశ పురాణాదీనారత్నముక్తగతకూల విచిత్రవలయ దూర్వాంకురంకుమగోరోజన కర్పూర కస్తూర్యాది శోభన ద్రవ్యాణవాజనం కురారోపణ ధ్వజారోహణ తీర్థాన్వయ భేరీతాడనయా గోపకరణ దేవతాక్వాన స్థాపనాది దేవదేవస్య మహామహోత్సవానాం అనేనా శ్రీ పాంచరాత్ర శాస్త్రోక్త ప్రకారేణ లగ్నస్య తిథి వార నక్షత్ర లగ్న హోర ద్రేక్కాణ నవాంశ ద్వాదశాంశ త్రింశాంశ త్రింశతంశ గానాం అనంతరమనుకూలానాం సుముహూర్త సమయం అవుతున్నది. సరిగ్గా మన రాష్ట్ర ముఖ్యమంత్రి గారు కూడా ఈ ముహూర్త సమయానికి విచ్చేస్తున్నారు. రాష్ట్ర ముఖ్యమంత్రి గారు శ్రీమాన్ యనుమల రేవంత్ రెడ్డి గీతా దంపతులు వారు ఈ కళ్యాణోత్సవంలో పాల్గొంటూ సరిగ్గా ముహూర్త సమయానికి విచ్చేస్తూ ఉన్నారు. వారితో పాటు ఉప ముఖ్యమంత్రి గారు శ్రీమాన్ భట్టి విక్రమార్క గారి దంపతులు, ఎందరో మంత్రివర్యులు, అధికారులు, వీరందరి సమక్షంలో జగన్నాథుడు, జగచ్చక్రవర్తి అయినటువంటి
తుమ్మల నాగేశ్వరరావు గారు, అలాగే రేవంత్ రెడ్డి గారి ద్వారా, వారి దంపతుల ద్వారా మనకు రాష్ట్ర ప్రభుత్వం తరఫున పట్టు వస్త్రాలు, ముత్యాల సమర్పణ జరుగుతూ ఉన్నది. తెలంగాణ రాష్ట్ర ప్రభుత్వం తరఫున రాష్ట్ర ముఖ్యమంత్రి వర్యులు యనమల రేవంత్ రెడ్డి గీతాధిపతులు పట్టు వస్త్రాలు, ముత్యాలను సమర్పిస్తూ ఉన్నారు. అలాగే తిరుమల తిరుపతి దేవస్థానముల తరఫున దేవస్థానం చైర్మన్ గారు బిఆర్ నాయుడు గారు, అక్కడ ఉండేటువంటి వేద పండితులు మొదలైనటువంటి వారంతా కూడా ఈ ముహూర్త సమయంలో పట్టు వస్త్రాలను స్వామివారికి సమర్పిస్తూ ఉన్నారు. సరిగ్గా మన అభితం ముహూర్తం మనకు ఇంకా 3 నిమిషాల సమయం ఉన్నది. ఈ 3 నిమిషాల్లో మనకు వస్త్ర సమర్పణలు జరుగుతున్నాయి. 11:58 అయింది. సరిగ్గా 12 గంటల సమయంలో మనకు జీలకర్ర బెల్లం పెట్టడంతో ముహూర్తం అవుతుంది. రాష్ట్ర ప్రభుత్వం తరఫున ముఖ్యమంత్రి వర్యులు సమర్పించినటువంటి వస్త్రాలు, అదేవిధంగా టీటీడీ దేవస్థానం తరఫున ఇచ్చినటువంటి వస్త్రాలు మనకు స్వామివారికి సమర్పించడం జరిగింది. సరిగ్గా ముహూర్త సమయం అనేకాంతరాత్ర శాస్త్రోక్తప్రకారేణ లగ్నస్య తిథి వార నక్షత్ర లగ్నాహోరాద్రేకాణ అవాంశ ద్వాదశాంశ పుంజాంశ త్రింశదంశకానాం చంద్రమణహోరాణాం శుభశోభనానాం సర్వేగ్రహాః సునక్షత్రాः శుభాలేఖాభిస్థానబలదావరదాత్మముహూర్త పుత్రదన్నా భవంతు. చూపిస్తున్నారు, అంతా కూడా సేవించండి.
సరిగ్గా ముహూర్తం అయినది. మనకు వరుసగా ఇక్కడ ఈ సందర్భంగా అనేక మంది పెద్దలు ఇక్కడ పట్టు వస్త్రాలు మొదలు సమర్పిస్తూ ఉన్నారు. శృంగేరి పీఠం తరఫున శారదాపీఠం శృంగేరి నుంచి పట్టు వస్త్రాలు, అవి భక్తరామదాసు గారు వారు సమర్పించినటువంటి అంబాస్థానం సంస్థాపకులైనటువంటి పవడి వెంకట రమణదాసు గారి యొక్క సమర్పణ ద్వారా జగద్రక్షణార్థం లీలయావతీర్ణస్య భద్రాచల శ్రీ సీతా లక్ష్మణ సమేత శ్రీ సీతారాముల కళ్యాణంలో ధరింపజేటువంటి మాంగళ్యానికి ఒక విశిష్టత ఉన్నది. రామదాసు గారు ఆ మాంగళ్యాన్ని తయారు చేయించినప్పుడు 3 మాంగళ్యాలు కలిగినటువంటి మంగళసూత్రాన్ని తయారు చేయించారు. సహజంగా అందరికీ మెళ్ళలో 2 మాంగళ్యాలే ఉంటాయి. పుట్టినిడ్డి వాళ్ళు చేసినటువంటి మాంగళ్యం, మెట్టినిడ్డి వాడు చేసినటువంటి మాంగళ్యం 2 ఉంటుంది. కానీ రామదాసు గారు మన బోటి భక్తులందరి తరఫున తానే సీతమ్మ వారిని కన్యాదానం చేస్తున్నట్లుగా భావించి రామదాసు గారి తరఫున కూడా మరొక మాంగళ్యాన్ని దాంట్లో చేర్చారు. అటు దశరథ మహారాజు చేయించినటువంటి మాంగళ్యంగా ఒకటి, జనక మహారాజు చేయించినటువంటి మాంగళ్యంగా ఒకటి, తానే రామదాసు గారు మన వంటి భక్తులందరి తరఫున ఒక మాంగళ్యం, ఇలాగ 3 మాంగళ్యాలతోటి ఈనాడు సీతమ్మ వారి రామచంద్రమూర్తి ఆ మాంగళ్యాన్ని ధరింపజేస్తారు. ఆ మాంగళ్య పూజ జరుగుతున్నది. అంతా కూడా శ్రద్ధగా ఆ పూజ చూద్దాం. వెంటనే ఆ తర్వాత మాంగళ్య ధారణ జరుగుతుంది. ఆంధ్రప్రదేశ్ హైకోర్టు జడ్జి గారు కృష్ణమోహన్ గారు కళ్యాణోత్సవ సమయంలో స్వామివారికి వస్త్రాలు సమర్పించారు. తతః శ్రీరామచంద్ర స్వామిన తిరుకళ్యాణ మహోత్సవాఖ్యే కర్మణి మాంగళ్య ధారణాత్ పూర్వం మాంగళ్య పూజాం కరిష్యే. కర్షవర్ణేన మాంగళ్యం నమః. ఓం శ్రీం శ్రీజై నమః. ఓం భూం భూంజై నమః. ఓం నీలాజై నమః.
माङ्गल्याधिष्ठा देवताभ्यो नमः ॐ ग्रीं श्रीजय नमः ॐ भूं भूम्यै नमः ॐ नीं नीलायै नमः आवाहयामि आसनं समर्पयामि पादयोः पाद्यं समर्पयामि हस्ते स्वर्गं समर्पयामि मुखे आचमनीयं समर्पयामि औपचारिकस्नानं समर्पयामि स्नानानन्तरं शुद्धाचमनीयं समर्पयामि वस्त्रं समर्पयामि उत्तरीयं समर्पयामि ऊर्ध्वपुण्ड्रं धारयामि दिव्यश्री चन्दनं समर्पयामि पुष्पं समर्पयामि धूपमाघ्रापयामि ॐ महामनन्दाय कालाग्निरूपाय जगद्धूमसुगन्धिने सर्वगन्धवाय नमः स्वाहा ॐ ध्यूं धूमोग्गिराय नमः తెలంగాణ రాష్ట్ర సిఎస్ గారు శాంతికుమార్ గారు కొత్త వస్త్రాలు సమర్పించారు. మాంగళ్యాధిష్ఠా దేవతాభ్యో నమః అదేవిధంగా కనుమూరి రాజరాజు దంపతులు కూడా కొత్త వస్త్రాలను నిర్వాహకోరకితనేమకటాక్షలీలా జానకీ రమణ గోవింద மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான் என்று ஆண்டாள், அதாவது சீதையாக இருந்தவளே ஆண்டாளாக அவதரித்தாள் அல்லவா. இவ்விடத்தில் அனைவரிடமும் கலந்து தோள் தீண்டியாக இருந்து எம்பெருமானை அனுபவித்தவள் ஆண்டாள். இதுவன்றோ இங்கே ஆண்டாளாக அவதரித்து சீதையாக இருந்தவள் ஆண்டாளாக அவதரித்து வேதம் தமிழ் செய்த பாயிரங்களாலே நாச்சியார் திருமொழியில் பின்மொழிந்து அதை கண்டும் கேட்டும் மகிழ்பவர்கள். இப்படிப்பட்டவள் தாயார் நளின மலர் தாளென்று நாளவிட்டு நான் வணங்க மற்றுமொரு தாழ் மடக்கி நளிர் கமல கரம் அபயம் நல்க வைத்து நாப்பணலர் தாமரை மேல் வீற்றிருப்பாய் அலிகரையில் பொருவும் மகள் கடைக்கண் நோக்கம் அலை எரியும் இனிய எழில் முகத்தாய் களிபெருக கணக்கின்றி அன்னாய் உன்னை கணந்தோறும் கடந்தோறும் காண்போம் ஏமையாமே என்கிறார் தாயாரின் கருணையை குறித்து ஒரு கவி பாடியுள்ளார். அதாவது பிராட்டி எப்பொழுதுமே பக்தர்களின் பொருட்டே இருப்பாளாம். இவர்கள் பிழை செய்தால் கூட மன்னித்து அருள்வாளாம். வணங்கினாள், அவளை குறித்து துதித்தால் தன்னை மன்னித்து விடும்படி கோரினாள், உடனே அனுகிரகிப்பாளாம். எப்படி தாயாரின் கருணை பார்வை கரைபுரளும் குளிர்ந்த அலை போல உள்ளது. பக்தர்கள் மேலே விழ இவளின் திருக்கரங்கள் அஞ்சேல் என்று அபயம் அளிக்கும் வண்ணமாக வைத்துக்கொண்டு தாமரை மலரை ஆசனமாக கொண்டு அழகிய ஏன் தாமரை மலர் இவள் ஆசனமாக கொள்ளுவள்? எப்பொழுதும் தாமரை மலர் தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கும். எத்தனை அடி ஆழத்தில் இருந்தாலும் அதன் மேலே நீர் நிலைக்கு மேலே பூத்து குலுங்கும்படியான இந்த தாமரை மலர் குளிர்ந்த நீரில் எப்பொழுதும் வீற்றிருக்கும்படியான இவ்விடத்திலே குளிர்ந்த முகத்துடனே குளிர்ந்த மனத்துடனே வீற்றிருப்பவள் தாமரை மலராள். அழகிய திருமுக மண்டலத்தோடு வீறு கொண்டு முத்துப்பந்தற்கீழே எழுந்திருளிக்கு உலாவரும் இந்த சீதா பிராட்டி देवताभ्यो सुमंगलेर्मंत्रेण श्री सीता महालक्ष्मी देव्याः कंठे అర్చక స్వాములు ఆ మాంగళ్యాన్ని మనందరికీ కూడా దర్శింపజేస్తారు. అన్ని వైపులా కూర్చున్నటువంటి భక్తులంతా కూడా ఒకసారి ఆ మాంగళ్యాన్ని సేవించండి. అర్చక స్వాములు
కైవల్యధారణ అయింది. ఇప్పుడు వారణమాయిరమని గోదాదేవి తాను తిరుప్పావై వ్రతాన్ని జరిపిన తర్వాత రంగనాథుని తాను వివాహం చేసుకున్నట్లుగా కలగన్నది. ఆ కలలో తనకు రంగనాథ్ భక్తజనులకు విజ్ఞప్తి అండి, ఇంకా తలంబరాల కార్యక్రమం కాలేదు, దయచేసి కూర్చోవలసిందిగా విజ్ఞాపన. సెక్టార్ లో ఉన్నటువంటి భక్తులందరికీ విజ్ఞప్తి, ఇంకా తలంబరాల కార్యక్రమం ముఖ్యమైన ఘట్టం ఉంది, దయచేసి కూర్చోగలరు. సంకల్ప్య ప్రాణాయామం కృత్వా ఓం 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 శ్రీమదఖిలాండకోటి బ్రహ్మాండ దేవదేవోత్తమస్య ఆదిమధ్యాంతరహితస్య అగణితస్య భద్రాచల శ్రీ సీతా లక్ష్మణ సమేత శ్రీరామచంద్ర స్వామినః సంవత్సర ప్రయుక్త దివ్య
దివ్య తిరుకల్యాణ మహోత్సవానికి తలంబ్రాల వేడుక. భద్రాచలంలో ఈ తలంబ్రాలు చాలా విశేషం కలిగినటువంటివి. శంకరాచార్యుల వారు ఈ స్వామిని సేవించుకున్న తర్వాత ఆయన రామకర్ణామృతం అనేటువంటి స్తోత్రంలో చెప్తారు, జానక్యా కళామలాంజలిపుతే యా పద్మరాగాయుతా న్యస్తా రాఘవమస్తకే చ విలసత్ కుందప్రశోణాయుతా స్రస్తా శ్యామలకాయ కాంతికలితా యా ఇంద్రనీలాయుతా ముక్తాస్తా శుభదా భవంతు భవతాం శ్రీరామవైవాహికా అని సీతారాములిద్దరూ తలంబ్రాలు పోసుకుంటున్నప్పుడు రామచంద్రమూర్తి తలపాగా చుట్టుకొని ఎదురుగా కూర్చొని ఉన్నాడు. సీతమ్మ వారు ఆయన ఎదురుగా కూర్చొని ఒకళ్ళ మీద ఒకళ్ళు తలంబ్రాలు పోసుకుంటూ ఉన్నారు. సీతమ్మ వారి ఎర్రనైనటువంటి చేతులు, సహజంగానే ఆవిడ బంగారు వర్ణంలో ఉంటుంది సీతమ్మ. ఆవిడ గోరింటాకు కూడా పెట్టుకుని ఉంది, అది మరింత ఎర్రగా ఉన్నది. తెల్లనైనటువంటి ముత్యాలు ఆవిడ చేతిలో ఎర్రదనాన్ని సంతరించుకున్నాయి, అంటే పగడాల్లాగా అయినట. అది ఉండేటువంటి ఆ తలంబ్రాలను సీతమ్మ వారు తన చేతుల్లోంచి తన దోషుళ్లతోటి రాముడి తలపాగా చుట్టుకున్నటువంటి రాముడి తల మీద వేయగానే ఆయన తలపాగా తెల్లగా ఉంటుంది కదా, అవి మల్లెపూల్లాగా కనిపించునేట. అక్కడి నుంచి తల మీద నుంచి జారుతూ ఉంటే రాముడు నీలమేఘశ్యాముడు కనుక ఇంద్రనీలమళ్ళుల్లాగా మెరుస్తూ ఉన్నాయిట. ఇలా ఒక్కొక్క సందర్భంలో ఒకే తెల్లనైనటువంటి ముత్యం సీతమ్మ వారి చేతిలో ఎర్రగాను, రాముడి తలలో తెల్లగాను, మళ్ళీ రాముడి మేని మీద నల్లగాను కనిపించేటప్పటికీ ఇది చాలా అద్భుతమైనటువంటి వర్ణనాతీతమైనటువంటి ఒక అద్భుతమైన రంగులతో కూడినటువంటి ఒక రత్నముల యొక్క వేడుకలాగా ఉంది ఇది అని వర్ణిస్తారు. అలాంటి ఆ ముత్యాలు మనందరికీ కూడా శుభాలు కలుగజేయాలి అని భద్రాచలంలో ఎప్పటి నుండో ఈ విధంగా ముత్యాల తలంబ్రాలు పోయడం అలవాటు కదా మనకి. దురుపస్థైర్య తదా నవరత్నదహిత తండులోపరి హిరణ్యముపదధామి. ఈ తలంబ్రాలు ఒక సంవత్సరానికి ఒకసారి జరిగేటువంటి శ్రీరామనవమిలో తలంబ్రాలు ఎర్రగా ఉంటాయి. ఆ రోజుల్లో చంద్రమా ఆదిత్యమాభరం యశో యజ్ఞస్య దక్షిణాం ఓమేకామస్సమృద్ధతాం ఓం రాజావరుణం దేవో బృహస్పతిః ధ్రువం
కనిపిస్తుంది. మీరు నుంచుంటే వెనక వారికి కనిపించదు. దయచేసి కూర్చోవలసిందిగా విజ్ఞప్తి. చట్టాల్లో ఉన్నటువంటి భక్తులకి
తస్య శీతో వరుంధే సర్వేభ్యో వై వై సర్వేభ్యః సర్వేభ్యో వై కామేభ్యః కామేభ్యో వై సర్వేభ్యః సర్వేభ్యో వై కామేభ్యః వై కామేభ్యః కామేభ్యో వై వై కామేభ్యః సంధి సంధి కామేభ్యో వై వై కామేభ్యః సంధి సంధి కామేభ్యః కామేభ్యః సంధిర్దుహే సంధిః కామేభ్యః కామేభ్యః సంధిర్దుహే సంధిర్దుహే దుహే సంధి సంధిర్దుహే తత్తద్దుహే సంధి సంధిర్దుహే తదు సంధిర్దుహే తత్తద్దుహే దుహే తచ్చినమానాయ నమానాస్తద్దుహే దుహే తచ్చినమానా యజమానాయ యజమానా తద్యజమానా సర్వాన్ సర్వాన్ యజమానాస్తద్యజమానా సర్వాన్ యజమానా సర్వాన్ సర్వాన్ యజమానా యజమానా సర్వాన్ సర్వాన్ యజమానా యజమానా సర్వాన్ కామాన్ కామాన్ సర్వాన్ సర్వాన్ కామాన్ కామాన్ సర్వాన్ సర్వాన్ కామాన్ కామాన్ వరుంధదే రుంధదే భగవాన్ కామాన్ వరుంధదే రుంధదే రుంధదే వరుంధదే అలగిది రుంధదే స్వందం వర్చస్వందం భవతి సదాయుః పురుషः శతేంద్రియాయుష్యేంద్రియే ప్రతిష్టతి ఓం కాయ నిశ్చాయిత్రా ఆభూవాత్ ఊతి సదా క్రోధస్స సత్యమాదానం మానిష్టమాగంధాత్ సా గృహాయ చేదాత్ రుజోః హిన్నాత్ వాసోహాయ ఆభి శూనాసాఖీనాం ఆవిరాజరాయోణాం ఔహాయ శతాం భావాత్ సయోః హిన్నాత్ తాయోహాయ హావ్ ఆజ్యదోహం 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 మూర్ధానందాయ
విశేషమైనటువంటి రోజు. స్వామివారికి ప్రియమైనటువంటి ఆదివారం నాడు ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।